Hare Krishna devotees. இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேயர் சொல்லி இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் கேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमो विष्णुपादाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्यता देशतारिणी. हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते तप्त कांगन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण डिवोटीज. हरे माताजी. हरे कृष्ण प्रभु जी. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் மாதாஜி? இன்னைக்கு கிளென்லினஸ் பிரபு. வைஷ்ணவர்கள் எப்படி வந்து கிளென்லினஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க, அதுதான் டாபிக். எந்த புக்ல எடுத்துக்கணும் மாதாஜி? புக்ல ஜெனரலா எடுக்கிறீங்களா? ஹேண்ட் புக் நான் குரூப்ல போட்டேன் பாத்தீங்களா பிரபு? ஆமா. அதுதான் வந்து அதவே பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். சரி. நெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இல்ல இது. பாகவதத்துல நெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதான்னு கேட்டேன். அதுல வந்து சும்மா இது மட்டும் கொடுப்பாங்க. அப்ப இல்ல, பாகவதத்தை பத்தி இங்க எதுவும் இல்ல, சும்மா அந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணா கொடுப்பாங்க பிரபு யாராவது. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. God bless you. இன்னும் யாரும் வரல போகுது மாதாஜி. கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணுவாங்க பிரபு. சரி சார். हरे कृष्ण. हरे कृष्ण 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 हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण 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 हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्णा डिवोटीज. இன்னைக்கு சதாச்சார் இந்த வகுப்புல நம்ம வந்து ஆல்ரெடி 2 லெசன் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 3வது லெசன் கிளென்லினஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ரிவ்யூ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோயில்ல இல்லைன்னா ஒரு பக்தர்களோட வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து பக்தர்களை வந்து மீட் பண்ணும்போது வைஷ்ணவர்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களை வந்து எப்படி, அவங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். பகவானை வந்து எப்படி ராஜ மரியாதையோட அவருக்கு வந்து நம்ம பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். சோ அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். கோவில் வீடு 2 இடத்துலயுமே நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், வைஷ்ணவர்கள் எப்படி நடந்துப்பாங்க, அதை பார்த்து மத்தவங்களும் எப்படி வந்து தாங்களும் தங்களை மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். நம்ம வந்து எப்பவுமே சேத்திர சேத்திரக்ஞ இதுல வந்து நம்ம
பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சேத்ர சேத்ரக்ன. சேத்ரக்ன 2 பேர். ஆத்மா, பரமாத்மா. சோல், சூப்பர் சோல். சோ இந்த சோல், சூப்பர் சோல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய புலன்களை எப்படி திருப்தி பண்ணணும் அப்படிங்கறதுலதான் ரொம்ப நாட்டத்தோட இருப்பமே ஒழிய, நம்ம மனசுல பரமாத்மாவாக இருக்கிற பகவானை எப்படி திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நினைப்பே நம்மளுக்கு இல்ல. சோ ஆனா வைஷ்ணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற அந்த செயல்கள்லதான் அவங்க நாட்டத்தோட இருப்பாங்க. அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பகவானை முன்னிறுத்தி, பகவானை முதன்மையா சென்டர்டா வச்சுதான் அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எந்த குறைபாடுகளுமே இருக்காது. சோ நமக்கு இந்த உடம்பு, இந்த மனித பிறவிய பகவான் கொடுத்திருக்கிறார். இந்த பிறப்பை, இந்த உடம்பை வச்சு பகவான எப்படி எல்லாம் அவருக்கு சர்வீஸ் பண்ணி திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பிரணாம். எப்படி நமஸ்காரம் பண்ணணும், அதுல 2 வகை பார்த்தோம். தண்டவத் பிரணாம், அப்புறம் பஞ்சாங்க பஞ்ச நமஸ்காரம் பார்த்தோம். சோ 2 வகையான நமஸ்காரம். ஒண்ணு ஆண்கள் பண்றது, இன்னொன்னு பெண்கள் பண்றது. தண்டவத் அப்படின்னா ஒரு கோல், ஒரு தண்டம், அது விழுந்தா எப்படி இருக்கும், சடார்னு விழுகும் இல்ல, அந்த மாதிரி நம்ம பெரியவர்களை, ஆச்சாரியர்களை பார்க்கும்போது தண்டவத்து பிரணாம் பண்ணணும். அப்போ நம் அங்கங்கள் எல்லாமே தரையில படும். அது ஆண்கள் தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய மனம் ஒன்றி முழு மனதோடு அவங்க அந்த நமஸ்காரத்தை பண்ணணும். பெண்களுக்கு 5 அங்கங்கள் மட்டும் தரையில படுற மாதிரி பஞ்ச நமஸ்காரம் பண்றோம் நம்ம. அடுத்தது முத்திரை. இரு கைகளையும் கூப்பி நம்ம யாரை பார்த்தாலுமே நம்ம வணக்கம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணான்னா அவங்களுடைய நம்ம ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அந்த வைணவர்களுடைய மனதிலே பரமாத்மாவாக இருக்கிற பகவான நமக்கு, நம்ம பகவானுக்கு நம்ம வந்தனைகள் செலுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொல்லட்டும், அப்புறம் நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சோ நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு எல்லாமே சேர்ந்து, நம்ம மனசுல மட்டும் வேற எங்கேயோ ஏதோ ஒரு நினைப்போட கீழே விழுந்து வணங்குறது, எல்லாரும் கும்பிடுறாங்க நானும் கும்பிடுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏனோ தானாவது கும்பிடக்கூடாது. நம்மளுடைய உடம்பு, மனது, எண்ணங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து அந்த பகவானை நினைச்சு நம்ம விழுந்து வணங்க வேண்டும். அப்போ பகவானுக்கு திரை போட்டிருக்காங்க, இல்ல பகவானுக்கு நைவேத்தியம் டைம், அந்த மாதிரி ரெஸ்டிங் டைம்ல இருக்கும்போது நம்மளுடைய ஒபேசன்ஸ செலுத்தக்கூடாது. நம்ம சர்க்கம்ப்ளேட் பண்ணி வர்றதோ இல்ல விழுந்து வணங்குறதோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விழுந்து வணங்கும் போது நம்ம எந்த திசையில விழுந்து வணங்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ விழுந்து வணங்கும் போது கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீல பிரபுபாதாவோட அந்த விக்கிரகத்தை வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம பெருமாள் கோயில்ல பார்த்தோம்னா கருடாழ்வார் இருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நேரா வேட்டிக்கு நேரா முன்னாடி விழுந்து வணங்க கூடாது, சைட்ல தான் விழுந்து வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது டெம்பிள் ரூம். அம்பரீஷ் மகாராஜர் எப்படி தன்னுடைய புலன்கள் அனைத்தையுமே அந்த டிவோஷனல் சர்வீஸ்ல என்கேஜ்டா வச்சிருந்தாரு இல்லைங்களா. கால்கள் அந்த புனித யாத்திரைக்கும் கோயில்களுக்கும் சென்றது, கைகள் கோயிலை தூய்மைப்படுத்துது, அப்புறம் அவருடைய நாசி அந்த மலர்களை நுகர்வது, அப்புறம் அந்த நாக்கு அந்த துளசி சரணாமிரதத்தை ருசிக்கிறதுல, பிரசாதம் சாப்பிடுறதுல, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்கள் பகவானை பார்க்கறதுல, அப்புறம் காதுகள் பகவானை பற்றி லீலைகள், அந்த சத்சங்கம் இதெல்லாம் கேட்கறது இல்ல. அந்த மாதிரி எப்படி தன்னுடைய எல்லா புலன்களையும் ஈடுபடுத்தினாரோ அந்த மாதிரி முழு மனதோட நம்மளும் நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த பாவனையோட தான் பகவானுக்கு பக்தி செலுத்தணும். அப்புறம் சரணாமிர்தம், அந்த சரணாமிர்தம் தீர்த்தம், அதை நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பத்திரமா வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு நம்ம அதை குடிச்சிடணும், அங்க இங்க சிந்திடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன பண்ணும், அப்புறம் ஆரத்தி காமிக்கும் போது கண்களை இறுக மூடிக்குவாங்க சில பேரெல்லாம்.
அப்படி கண்களை மூடக்கூடாது. அந்த ஆரத்திய பாக்குறது எதுக்காக அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆரத்தி வந்து கீழே கால்ல இருந்து காமிப்பாங்க. அவருடைய திருப்பாதங்கள், அந்த தாமர பாதங்கள்ல இருந்து அப்படியே மேல 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 போய் அவருடைய கால்கள், முழங்கால்கள், அப்புறம் வந்து கைகள், அப்புறம் அவர் நாபிக்கவளம், அப்படி மேல மேல போய் கடைசியில அந்த திருமுகத்தை காமிக்கும் போது அந்த ஜொலிப்பார் அப்படி பகவான். சோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து கண்ணார பார்த்து நம்ம அப்படியே மனசுல உள்வாங்கிக்கணும். அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அதை நினைச்சு நினைச்சு பார்த்து பகவானை வந்து நம்ம மனசிலே வந்து லயித்து நம்ம வந்து எப்பவுமே அந்த அந்த லைப்பு இருக்கணும். அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆரத்திய பாக்குறதுனால, அந்த சரணாமிர்தத்தை குடிக்கிறதுனால நம்மளுக்கு பியூரிபிகேஷன், நம்ம மனதிலே வந்து எத்தனையோ ஜென்மங்களாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த களங்கங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் பகவானுக்கு வச்சு பகவான் வந்து சூடிக்கொண்டிருந்த மலர் மாலைகளோ பூவோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பத்திரமா வந்து அதை வந்து நம்மளும் நுகர்ந்து அதில் இருக்கிற அந்த வாசனையை வந்து நம்ம நுகரணும். பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முகர்ந்து பார்த்திடக்கூடாது. சோ ஏதாவது பகவானுக்கு நம்ம எப்ப கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம யாரையாவது பார்க்க போனா நம்ம ஏதாவது கையில வாங்கிட்டு தான் போவோம் இல்லைங்களா? நம்ம உறவினர்கள் வீட்டுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ, எங்க போனாலும் அப்ப பகவானை பார்க்க போகும்போது கண்டிப்பா நம்ம கையில அவருக்கு பிடித்தமான பொருட்கள், மலர்கள், வாசனை உள்ள மலர்கள், பழங்கள், என்ன வேணா நம்ம வாங்கிட்டு போலாம் இல்லைங்களா பகவானுக்கு. அந்த மாதிரி இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்முடைய அன்பை வந்து வெளிக்காட்டுகிறது. சோ அதுக்காக தான் இதை வந்து வைஷ்ணவர்கள் கண்டிப்பா செய்வாங்க. அதை பார்த்துட்டு மத்த பப்ளிக் பீப்புள் கூட நம்மளும் வந்து கிருஷ்ணருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுல வந்து ஒரு ஆசை வரும். சோ அது வந்து இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் நடந்து கொள்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பௌதீக துன்பங்கள் எதுவுமே வந்து அவர்களை பாதிப்பது கிடையாது. ஏன்னா அது நம்ம செஞ்ச கர்மம். அது அப்படியே துன்பம் வந்தாலும் நம்ம செஞ்ச கர்மத்துக்காக நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கிறோம். இதுக்கு பகவானுக்கும் நம்ம கஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து பரவச நிலை, இந்த வைஷ்ணவர்கள் தூய சுத்த பக்தர்கள் வந்து ஒரு பரவச நிலைக்கு போகும்போது கீர்த்தன் பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது பரவச நிலைக்கு போகும்போது அவர்களுடைய கால்கள் வந்து தானா எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரும். ஒரு பைத்தியக்காரர்களை போல பகவானுடைய அந்த நிலைப்பிலே, அந்த பரவச நிலையிலே சுத்தி யார் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த நினைப்பும் இல்லாம அவங்க வந்து பகவானுக்காக வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. சோ அதான் பரவச உச்ச நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி லெக்சர்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அவங்க உயர்ந்த தத்துவத்தை வந்து நம்மளுக்கு போதிக்கிறார்கள். அந்த உயர்ந்த தத்துவத்தை போதிக்கும் போது அதுல நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கிறது. அது மட்டும் கிடையாது, கடவுளை பற்றிய அந்த நாலேஜ வந்து நம்ம அபிவிருத்தி செய்து கொள்கிறோம். சோ அப்படி அந்த மாதிரி யாராவது ஒரு சன்னியாசி வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்னன்னா அவங்க சொல்றத வந்து ரொம்ப பொறுமையா நம்ம மனசுல உள்வாங்கி அட்டென்டிவா கேட்கணும். அப்போ நம்மளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அதுல இருந்தா ரொம்ப சப்மிசிவா, ரொம்ப பொலைட்டா அப்படிதான் வந்து நம்மளுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவருக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கான அந்த மூடோட வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. சோ அவங்க எல்லாமே வந்து தன்னுணர்வு அடைந்தவர்கள் சன்னியாசிகள். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம வந்து சேலஞ்சிங்கா கொஸ்டின் பண்ணக்கூடாது. பரிப்பிரஷ்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது அது. சோ எந்த டாபிக் வந்து அவங்க பேசுறாங்களோ அந்த டாபிக்க பத்தி தான் நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அதுல தெளிவாக்கி கொள்ளணுமே தவிர அந்த விட்டுட்டு டீவியேட் பண்ணி வேறொரு டாபிக் நம்ம வந்து அந்த சத்சங்கத்தை நம்ம நகர்த்தி விடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன டாபிக்ல வந்து சொல்றாங்களோ அந்த டாபிக்ல நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தெளிவுபடுத்தி கொள்கிற நேரம் வந்து குறைந்துவிடும் இப்படி டீவியேட் பண்ணி கூட்டிட்டு போனா. அதனால டீவியேட் பண்ணக்கூடாது. எந்த டாபிக் அவங்க வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த டாபிக்ல நமக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு சப்மிசிவா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ அவங்களை எப்படி ஒரு சன்னியாசி வந்து எப்படி ரிசீவ் பண்றது? நம்ம வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்கள வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சன்னியாசிங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா அவங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் சொல்லி அவங்கள வந்து வரவேற்கணும். அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து அவங்க வந்து உட்காருவதற்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அவங்கள அதுல உட்கார வைக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா தீர்த்தம் கொடுக்கணும். தீர்த்தம் கொடுத்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப இனிமையான வார்த்தைகள்ல பேசணும். வைஷ்ணவர்கள் வந்து எப்படி மத்தவங்களை வரவேற்பாங்க அப்படின்னா, தங்களுடைய எதிரியாகவே இருந்தா கூட அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள வந்து ரொம்ப மரியாதையோட உள்ள கூப்பிட்டு இனிமையான வார்த்தைகள் பேசி உட்கார்றதுக்கு ஒரு சேரோ ஏதாவது கொடுத்து, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்து ரொம்ப உபசரிப்பார்கள். அதிதி தேவோ பவ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த எதிரி எதனால மனஸ்தாபம் வந்துச்சோ அதையே மறந்து போகிற அளவிற்கு வரவேற்பார்களாம் வைஷ்ணவர்கள். சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து வரவேற்கணும் அப்படின்னு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் வந்து ஒரு கெஸ்ட ரிசீவ் பண்ற முறைகள். சன்னியாசிகளுக்கு வந்து அடுத்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். அக்ரூரர் வர பகவானை பார்ப்பதற்காக அக்ரூரர் வரும்போது இதே சுதாமா கதை கூட இங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ அக்ரூரர் வரார். அக்ரூரர் வரும்போது பகவான் வந்து எப்படி அவரை வரவேற்கிறார் அப்படின்னா அவரை வரவேற்று அவரை அமர வைத்து அவருடைய பாதங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்றார். தண்ணி எல்லாம் தீர்த்தம் எல்லாம் விட்டு அதை வந்து கழுவுறார். சோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி அவருக்கு வந்து தீர்த்தம் எல்லாம் கொடுத்து ஹனி தேன் கலந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அவருக்கு சாப்பிட கொடுத்து அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சேரிட்டி கொடுக்கணும். என்ன சேரிட்டி கொடுத்தார் அக்ரூருக்கு? பசுக்களை கொடுத்தார் பகவான். அப்புறம் களைப்பு தீர மற்ற பிரசாதங்களை எல்லாம் கொடுத்தார். அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிலை பாக்கு அந்த மாதிரி பீட்டல் நட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தார். சோ இதெல்லாம் கொடுத்து அவரை வந்து உபசரித்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் பகவான் எவ்வளவு பெரியவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவரே வந்து அவங்க வீட்டுல எத்தனை வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இவரே ஏன் வந்து செய்யறார் அப்படின்னு கேட்டா எப்படி ஒருத்தரை வரவேற்கணும் அப்படிங்கறத வந்து நமக்கு போதிப்பதற்காகத்தான் வந்து பகவான் வந்து இந்த மாதிரி செய்யறார். அவர் செய்யறத பார்த்து நம்ம எல்லாருமே கத்துப்போம். அதுக்காகத்தான் ஒரு வைஷ்ணவர்கள்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து பகவான் வந்து செய்யறார். ஸ்ரீல பிரபுபாதா வந்து ஒரு இடத்துக்கு அவரை வரவேற்றிருந்தாங்க. அந்த இடத்திற்கு அவர் போகும்போது அந்த இடத்துல இருந்தவங்க வந்து ப்ரிப்பேர்டா இல்ல. சோ அப்பதான் அங்க எங்க ஓடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரபுபாதா போறார். எல்லாமே பிரசாதம் எல்லாம் ரெடியா, இது ரெடியா அது ரெடியான்னு கேட்கும் போது எதுவுமே ரெடி இல்ல. அப்ப அவரே சொல்றார், இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, பிரசாதம் இல்லைன்னா பரவாயில்ல, ஃப்ரூட்ஸ் இருக்கா கொண்டு வந்து வைங்க, அப்படி எல்லாம் சொல்றார். சோ ஏன் அப்படின்னா அவங்களை வழி நடத்துவதற்காக. சோ அதே மாதிரிதான் சன்னியாசிகளை வந்து ரிசீவ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த சந்தன குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்து அவர்களை வந்து நம்ம வந்து வரவேற்கணும். அப்புறம் மலர் செண்டுகள் கொடுத்து மலர் கார்லண்ட் மலர் மாலைகளை கூட கொடுத்து அவங்களை வந்து வரவேற்கலாம். சோ இது வந்து ஒரு சன்னியாசி நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நமக்கு பாக்கியம் செய்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். சோ அவர்களுடைய பாதம் நம் வீட்டில் பட நாம் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சோ அதனால அவங்களை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்து நாம வந்து வரவேற்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்த விஷயங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளென்லினஸ். சோ கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா பியூரஸ்ட் ஆஃப் பியூரஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ண பகவான் தான். அவருக்கு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். சோ அது ரொம்ப இருக்கணும். அதுல வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. எல்லாமே சுத்தமா இருக்கணும் இல்லைங்களா? கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்ம என்ன நம்ம உடுத்து கொண்டிருக்கிற உடையாக இருக்கட்டும், நம்ம சமைக்கிற பாத்திரங்களாக இருக்கட்டும், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். சோ நம்ம வந்து நிறைய பிறவிகள் எடுத்துட்டோம். பகூனாம் ஜென்மனாம் வந்தே இல்லைங்களா? 84 லட்சம் பிறவிகள்ல எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அத்தனை பிறவிகளிலேயும் நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்?
சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய செஞ்சு களங்கங்களை சேர்த்து பாவங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். சோ அந்த பாவங்கள் நம்ம மனசுல இருக்கிற வரைக்கும் நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யவோ இல்ல பகவானுடைய திருநாட்டை அடையவோ முடியவே முடியாது. எப்ப அதை நல்லிஃபை பண்ணி 0 ஆக்குறோமோ அப்பதான் நம்ம பக்தி தொண்டு செய்வதற்கு பகவானை அடைவதற்கு பகவான் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். சோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, பகவானை நம்ம எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். சோ பகவானை மனதால் எப்போதும் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்முடைய மனது தூய்மை அடைகிறது. நம்ம மனசு மட்டும் தூய்மை அடைந்தா பத்தாது, நம்முடைய சுற்றுப்புறம், நம்முடைய உடம்பு, அகமும் புறமும் ரெண்டுமே தூய்மையாக இருக்க வேண்டும். அகத்தூய்மை எப்படி வரும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பகவானுடைய நாமங்களை ஜபிப்பதினாலே அது நம்முடைய மனம் தூய்மை அடையும். அப்போ நம்முடைய சுற்றுப்புறத்தை நம்ம கிளீனா வச்சுக்கணும். நம்மளுடைய உடம்பு தினமும் 2 முறை 3 முறை குடிப்பதினாலே, நல்ல சுத்தமான தண்ணீர குளிச்சுட்டு சுத்தமான உடைகளை உடுத்திக் கொள்வதனாலே நம்முடைய உடம்பும் சுத்தமாகின்றது. சோ இது ரெண்டுமே செய்யும் போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு அகை தூய்மையும் புற தூய்மையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹரிகதா நிறைய கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் தான் பக்தியில முக்கியமான முதன்மையான பாயிண்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவருடைய கதைகளை கேட்க 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 நம்முடைய ஆத்ம பலம் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அவரை பற்றி தெரிய 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 அவர் மேலே ஒரு பற்று வருகிறது, ஒரு அன்பு வருகிறது. இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் உண்டாகிறது. அவரை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சத் சங்கத்திலே இருக்கும் போது நம்ம பேசி பேசி தெளிவடைந்து நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. சோ அவர் மேல பற்று இருக்கிறதுனால எப்போதுமே அவரை பற்றி நாம நினைக்க ஆரம்பிக்கின்றோம். சோ நினைக்க ஆரம்பிக்கிறோம். இவரை பற்றி இப்படி நினைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அந்த அமங்கலமான விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. அமங்கலமான விஷயங்கள் நம்மை விட்டு நீங்கும் போது நாம் தூய்மை அடைகின்றோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்மளுடைய அசுர குணங்கள் நம்மை விட்டு நீங்குகிறது. சோ நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு அசுர குணம் தான். யார் மேலையும் தப்பு கண்டுபிடிக்க கூடாது, ஃபைண்ட் ஃபால்ட்டிங் வித் அதர்ஸ், அதுவும் ஒரு அசுர குணம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ நம்ம மனசுல பகவானை தவிர, பகவானுடைய விஷயங்களை தவிர மற்ற விதமான ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. சோ நம்மளுடைய பேசிக் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு நாம் சேவகர்கள், தொண்டர்கள். அவருக்கு சேவை செய்வது மட்டும்தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம எல்லாருக்குமே நம்ம எப்பவுமே என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. நாம் நம்முடைய புலன்களுக்கு சேவை செய்கின்றோம். நம்முடைய புலன்கள், 5 புலன்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம். சோ ஆனா இதையெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது. அதே சமயம் நம்ம எங்க வேலைக்கு போறோமோ அங்க நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம வேலை செய்கின்றோம், சேவை செய்கின்றோம். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் ஆனா அப்படின்னா, நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும். பகவானுக்கு சேவை செய்யும் போது நம்மளுடைய அந்த நிலை நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மளுடைய ஸ்வரூப நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. பகவானுடைய ரிலேட்டட் திங்ஸ் மட்டும்தான், பகவானுக்கு சம்பந்தம், பகவான் ஹரி சம்பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம்முடைய செயல்கள், நம்முடைய குணங்கள் இரண்டிலும் பகவான் ரிலேட்டடா இருக்கணும். நம்ம செய்கின்ற செயல்களாக இருக்கட்டும், அதுல பகவான் சென்டர்டா இருக்கணும். நம்முடைய குணங்கள், நம்முடைய குணம் எப்படி இருக்கக்கூடாது, ரஜோ குணமோ தமோ குணமோ இருக்கக்கூடாது, சத்துவ குணத்திலே இருக்க வேண்டும். சோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ மெட்டீரியல் நம்ம ஏன் அந்த மாதிரி செயல்களும் குணங்களும் ஏன் கிருஷ்ண சம்பந்தமா இருக்கணும் அப்படின்னா,
அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெட்டீரியல் டிசையர்ஸ்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வருவோம். அப்புறம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வந்து ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. அந்த கண்டாமினேஷன் வந்து நீங்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து லிபரேஷனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. சோ அடுத்தது நம்ம வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணணும், வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது சூரிய உதயத்திற்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து குளிக்கிறது தான் வந்து குளிப்பது, ஸ்நானம் பண்றது அப்படின்னு அர்த்தம். சூரிய உதயத்திற்கு அப்புறமா நம்ம குளிக்கிறது வந்து அது குளியல்னே வந்து வைஷ்ணவர்கள் வந்து ஒத்துக்கிறது கிடையாது. அப்போ பெண்கள் என்ன பண்ணணும், அப்ப நம்ம வீட்டுல பெரியவர்கள் இருந்திருந்தா நமக்கு தெரியும். ஜாயிண்ட் ஃபேமிலில எல்லாம் இருந்தோம்னா பெரியவர்கள் வந்து அவங்களுக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பவும் போல அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அவங்க வந்து விளக்கேத்தி ஸ்லோகம் சொல்லி அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பழக்கம். இன்னைக்கு சாட்டர்டே, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், இன்னைக்கு மார்கழி மாசம் ரொம்ப குளிரா இருக்கு, கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னா அந்த இதெல்லாம் கிடையாது. எப்பவும் போல அவங்க வந்து இந்த பழக்கங்களை வந்து ஒரு நாளும் வந்து அவர்கள் தவற விட்டது கிடையாது. அப்புறம் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடை கிளீன் பண்ணி குளிச்சு பூஜைகள் செய்து அதுக்கப்புறம் தான் சமைக்கவே போகணும் அப்படிங்கிறது தான். சோ இதுதான் வந்து அப்புறம் வந்து பகவானுக்கு மங்களாரத்தி அதெல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்யணும். இதுதான் வந்து அந்த கல்ச்சர்ல வரக்கூடியது. அடுத்தது வந்து கிச்சன் கிளீன்லினஸ் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். கிச்சன் கிளீன்லினஸ்னா the entire preparation is polluted and can no longer be offered. சோ இது அப்புறமா வர வேண்டியது முன்னாடியே வந்துருச்சு. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவதற்கு இப்ப நம்ம எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு சமைக்கிறோம் அப்படின்னா கிச்சனும் அந்த கிச்சன்ல இருக்கிற பொருட்களும் ரொம்ப நீட்டா இருக்கணும், ரொம்ப கிளீனா இருக்கணும். சோ சுத்தமான பொருள்களை நம்ம தானியங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும் ரொம்ப சுத்தமாக அதை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கணும். அதை சுத்தப்படுத்தி வச்சு சமைக்கணும். அந்த சமைச்சு இருக்கும் போது நம்ம வந்து பேசக்கூடாது. பேசினா அதுல நம்ம பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எச்சில் வந்து அதுல வந்து படலாம். ஆனால வந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்ன போட்டுப்பாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு கேட்டா ஸ்மெல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ அதை டேஸ்ட் பார்க்கவும் கூடாது. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்புறம் நம்முடைய கைகளை வந்து ரொம்ப சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தலைய தொட்டுடலாம், இல்ல வேற ஏதாவது கழுவாத பாத்திரங்களை தொட்டுடலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப ஜபம் பண்ண போறோம், ஜபமாலையை எடுக்க போறோம் அப்படின்னாவே நம்ம என்ன செய்வோம், கைகளை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம போய் ஜபமாலையை எடுப்போம். அப்போ ஜபமாலை எடுக்கும் போதே அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா சமைக்க போகும்போது இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அந்த விஷயங்களை பார்க்க வேணும். அதே மாதிரி கிச்சனை வந்து 2 தடவை நம்ம வந்து அதை கழுவி சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் இங்க ரொம்ப முக்கியமானது. சோ இங்க நம்ம பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம்.
the entire preparation is polluted and can no longer be offered. If something is taken before being offered to the deity, the entire preparation is polluted and can no longer be offered. Those engaged in deity worship must know this. அதான் பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்புறம் கிச்சன் should be considered as good as Lord's room. பகவானுடைய அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கிற அந்த கர்ப்பகிரகம் இருக்கு பாத்தீங்களா, அதை எவ்வளவு சுத்தமா எவ்வளவு இதுவா வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம கிச்சனையும் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து கிச்சன் should be considered as Lord's room and nobody should wear shoes in the kitchen. செருப்பு மாதிரி விஷயங்களை அணிந்து கொண்டு உள்ள போக கூடாது. ஸ்மெல்லிங் அண்ட் டேஸ்டிங் ஃபுட்ஸ் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லார்ட் ஷுட் நெவர் பி டன். அதுவும் நம்மளுக்கு தெரியும். டேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்மெல் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் dirty dishes, those taken from the kitchen and eaten from, should not be brought back to the kitchen. So நம்ம தட்டுல வந்து கிச்சன்ல இருந்து ஒரு பிரசாதத்தை போட்டுக்கிட்டு நம்ம வெளியில போறோம், அப்படியே சாப்பிட்டுட்டே மறுபடியும் அந்த கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. அந்த ஃபுட்டோட நம்ம சாப்பிட்ட எச்சில் சாப்பாட்டோட அதே மாதிரிதான் they should put into the sink and washed immediately. So hands should always be washed. So கைகளை வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். So the kitchen should be very neat and clean, washed twice daily. 2 தடவை கிச்சனை வந்து கழுவி நீட்டா வச்சிருக்கணும். Keeping leftover prasadam, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். So no food which has been offered should never be put back into the refrigerator. இப்ப பகவானுக்கு வந்து போகா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போகா மந்திரம் சொல்லி அவருக்கு ஆஃபர் பண்ணியாச்சு. அந்த ஆஃபர் பண்ணினத அந்த பிரசாதத்தை வந்து நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் மீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல ஆஃபர் பண்ண வேண்டிய பூக்கள் இருக்கலாம், நாளைக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய காய்கறிகள் கனிகள் எல்லாம் இருக்கலாம், பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கலாம். அப்போ நம்ம இந்த ஆஃபர் பண்ணின ஃபுட்ட லெஃப்ட் ஓவர் ஃபுட்ட கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அங்க ஆஃபர் பண்ண வேண்டிய நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஆஃபர் பண்ண வேண்டிய பொருள்கள் இருக்கு, அதோட சேர்த்து வைக்கும் போது ரெண்டும் கண்டாமினேட் ஆயிடுது. சோ அந்த மாதிரி வந்து நம்ம தவிர்த்துடணும். அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை வந்து உள்ள கொண்டு போய் வைக்க கூடாது அப்படிங்கறதா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம என்ன சொல்றாங்க, அன்னன்னைக்கு வேண்டியது சமைச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்டுருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல பகவத்கீதையில நம்ம பார்த்தோம், ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். 3 ஹவர்ஸ்க்கு மேல அதுல வந்து நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். சோ அதை வந்து சாப்பிடுறது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இங்க ஒரு தடவை வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ரீல பிரபுபாதா பழத்துண்டுகள் சாப்பிட்டு இருந்தாரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, சேவிங் எமனன்ஸ். சோ இங்க பழத்துண்டுகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பழத்துண்டுகளை எடுத்து கொஞ்சம் உப்பு தொட்டு, சின்ன பவுல்ல உப்பு வச்சுட்டு உப்பு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய சிஷ்யர் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா, மத்த பிளேட்ஸ், டம்ளர்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் சிங்க்ல போடுறதுக்கு. இந்த சின்ன பவுல்ல இருந்த உப்பை மட்டும் வச்சுட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வச்சார். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இதை வந்து கடுமையாக வந்து கண்டித்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, அது வந்து பொல்யூட்டட், அது இப்ப கண்டாமினேட் ஆயிடுச்சு, இதை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ அதுதான் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், யவனா அப்படின்னு சொன்னார். அவனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே நடக்காம அதுக்கு எதிராக நடப்பவன் அப்படின்னு அர்த்தம். சோ சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டா அந்த ஃபுட்டை மறுபடியும் சமையல்லையோ வேற எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கடுமையாக சொன்னார். அடுத்தது வந்து மெயின்டைனிங் பியூரிட்டி. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை இதே மாதிரிதான் ஒர்க்கர்ஸ், இந்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் அந்த சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள அவருடைய சிஷ்யர்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அந்த வழிய போனார். அந்த வழியில போகும்போது
இவர்களுடைய ரூம்ல பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே உள்ள போனார். உள்ள போனோடனே அங்கே அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்து ஒரு பவுல்ல பிரசாதம் வச்சுட்டு ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில பிரபுபாதர் உள்ள நுழைஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எந்திரிக்க முயற்சி பண்ணா ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு. ஸ்பூன் கீழே விழுந்த உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பவுலை கீழே வச்சுட்டு தன்னுடைய முட்டியின் மேல கைய ஊனி எந்திரிச்சார். எந்திரிச்சதுன்னு பிரபுபாதர் சொன்னார், உங்களுடைய உடைகள் எல்லாம் வந்து பொல்யூட் ஆயிடுச்சு, வீணாயிடுச்சு. ஏன்னா நீ எச்ச கை, இந்த கை ஸ்பூனால சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அது எச்ச கை தான் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். சோ உன்னுடைய உடையெல்லாம் நீ தொட்டுட்ட, அப்ப வந்து நீ வந்து என்ன பண்ணிட்ட, நீ சாப்பிடும் போது இந்த மாதிரி உன்னுடைய உடைகளை அழுக்க பொல்யூட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு வந்து சுத்தமா சுச்சி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இங்க பிரபுபாதர் சொல்றது. அதே மாதிரிதான் ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் சாப்பிட்ட அந்த கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படி வச்சிருந்தார். ஒரு சிஷ்யர் வந்து அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டார். பக்கத்திலேயே மறுநாள் பகவானுக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய பழங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதையும் ஒரு கையில எடுத்துக்கிட்டார். ஏன்னா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் பிரபுபாதர் கண்டிக்கிறார். ஏன்னா ஒரு கையில வந்து எச்ச சாமான்கள், எச்ச பாத்திரங்கள் இருக்கு, அவர் சாப்பிட்டுட்டு வச்ச பாத்திரங்கள். இன்னொரு கையில பகவானுக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய பழங்கள் இருக்கு. சோ நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓ உன்னுடைய கைகளை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து பழங்களை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து சொல்றார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் டேக் த ஐட்டம் செப்பரேட்லி, அதுதான் கண்டாமினேட்டிங் ஒன்ஸ் க்ளோத்ஸ் வித் அ டர்ட்டி ஹேண்ட், இதுவும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஆச்சமன. ஆச்சமன அப்படின்னா ஒன் ஷுட் பெர்ஃபார்ம் ஆச்சமன ஆஃப்டர் காஃபிங் ஆர் ஸ்னீசிங் ஆர் ஸ்லீப்பிங், ஈட்டிங், ட்ரிங்கிங், பேத்திங். ஆச்சமன அப்படின்னா 3 தடவை அந்த தண்ணி தீர்த்தத்தை வந்து கையில விட்டு நம்ம குடிப்போம் பாத்தீங்களா, ஆச்சமன. சோ ஸ்பிட்டிங், வாக்கிங் ஆன் த ரோட், ஆஃப்டர் யூரினேட்டிங் ஆர் பாசிங் ஸ்டூல், இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா இருமினா, தும்மினா, பாத்ரூம் போனா, ஸ்டூல் பாஸ் பண்ணிட்டு வந்தா, எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், கைகளையும் கால்களையும் நல்லா சுத்தமா நம்ம வந்து கழுவணும், ஃபேஸ வாஷ் பண்ணணும், வாயை கொப்பளிக்கணும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு கால்களையும் நல்லா கைகளையும் சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் தெரியும். சோ இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணி நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். A person must 12 impurities, இது வந்து மனு சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. A person must purify himself by cleansing the body with earth, அதாவது சோப்பு போட்டு குளிக்கணும். After contacts with 6 impurities, 6 விதமான பொருள்களை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா குளிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா கொழுப்பு வகைகள். சோ அடுத்தது வந்து சீமன். சீமன்னா நம்மளுக்கு தெரியும், விந்து. அடுத்து பிளட், மேரோ, யூரின் ஆர் ஸ்டூல். சோ இதெல்லாம் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குளிக்கணும். சோ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா, கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தாலாம் குளிக்கணும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் இதையெல்லாம் தொட்டுட்டா கூட நம்ம குளிக்கணும். வாட்டர் அலோன் பியூரிஃபைஸ் அ பர்சன் ஆஃப்டர் ஹி கான்டாக்ட்ஸ் தி 6 impurities. சோ எது நம்மளை தூய்மைப்படுத்துகிறது, இந்த 6 impurities தொட்டதுக்கு அப்புறமா தண்ணி தான் நம்மளை தூய்மைப்படுத்துகிறது. அப்புறம் மூக்கிலிருந்து வலிக்கின்ற அந்த சளி, அப்புறம் தொண்டையிலே இருக்கிற அந்த சளி, அப்புறம் கண்ணீர், அப்புறம் நம்மளுடைய வியர்வை, அப்புறம் நம்ம காதிலே இருக்கிற இயர் வேக்ஸ் அண்ட் எக்ஸுடேஷன் ஃப்ரம் த ஐஸ், கண்ணுடைய அந்த பீளை. சோ இதையெல்லாமே கூட நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குளிக்கணும். சோ அதர் கண்டாமினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர், மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா லோ அனிமல்ஸ் such as pigs, donkeys, dogs, crows. சோ இதையெல்லாமே கூட நம்ம வந்து நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை தொடலைன்னா கூட அது வந்து நம்மளை தொட்டுட்டு போயிடும் இல்லைங்களா. சோ அப்ப நம்ம வந்து கண்டிப்பாக குளிக்கணும். ஆல்கஹால், உச்சிஷ்டா அப்படின்னா மீதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு, மிச்ச சாப்பாடு அப்படி சாப்பிட முடியாம வச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் உச்சிஷ்டா, ரெமனன்ஸ். சோ த பர்த் அண்ட் டெத் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், யாராவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா
இல்ல குழந்தை பிறந்திருக்குன்னா பார்க்க போனோம்னா, அப்புறம் இந்த ஸ்மோக் ஃப்ரம் அ funeral fire. ஸோ அந்த டெட் பாடியை எரிக்கும் போது அதுல இருந்து வருகின்ற புகை. சோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இம்பியூரிட்டிஸ் சொல்லப்படுகிறது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதை தொட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்னு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து ஸ்நானா. ஸ்நானா பாத், உங்களுக்கு தெரியும் குளிக்கிறது. இதுல வந்து எத்தனை வகை இருக்குது பார்த்துக்கோங்க. பார்த்திவ ஸ்நானா, அது என்ன அப்படின்னா யூசிங் எர்த், மண்ணை தேய்ச்சிட்டு குளிக்கிறது. வருண ஸ்நானா, யூசிங் வாட்டர். அக்னேய ஸ்நானா, யூசிங் ஆஷஸ் ஃப்ரம் அ சாக்ரிஃபிஷியல் ஃபயர். ஏதாவது ஹோமம் அந்த மாதிரி எல்லாம் சாக்ரிஃபிஷியல் ஃபயர் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற சாம்பலை எடுத்துட்டு வந்து பூசி குளிக்கிறது. வயவா ஸ்நானா, கான்டாக்டிங் ஏர் filled with dust raised by cows. So இப்போ போதூளி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பசுக்கள் நடந்து போயிருக்கிற இடத்துல இருக்கிற டஸ்ட் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி குளிக்கிறது. திவ்ய ஸ்நானா, டேக்கிங் அண்ட் எர்தியல் பாத் இன் த ரெயின். ஸோ மழையில that falls while the sun is shining. So எப்போ மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது அப்போ வந்து ஒரு பாத் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான். மந்திர ஸ்நானா, சாண்டிங் அப்ரோப்ரியேட் வர்சஸ். ஸோ அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு ஸ்பிரிங்க்லிங் ஒன் செல்ஃப் வித் வாட்டர், தண்ணியை மேல தெரிச்சுக்கிறது மந்திர ஸ்நானா. அப்புறம் வந்து மனசிக்க ஸ்நானா, ஸோ மெடிடேட்டிங் ஆன் விஷ்ணு, பகவானை நினைச்சுக்கிட்டே குடிக்கிறது பகவான். இதெல்லாம் தான் தீஸ் டைப்ஸ், இந்த மாதிரி விதவிதமான ஸ்நானங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல் டைப்ஸ் ஆஃப் பாத் பியூரிஃபை த பாடி. எதுக்காக? நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக. நம்ம குளிச்சோடனே நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ் உணர்றோம் இல்லைங்களா. However, the daily bath is usually the Varuna Snana. Daily நம்ம பண்ற ஸ்நானத்துக்கு என்ன பேரு? வருண ஸ்நானா. San Manu states that the best of the bath is the கடைசியில இருக்கு பாத்தீங்களா, மனசிக ஸ்நானா, பகவானை நினைச்சுக்கிட்டே குளிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து பெஸ்ட் பாத் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கூர்ம புராணா says that without taking the Prartha Snana bath before sunrise, one remains more. So, the daily activities so சன்ரைஸ்க்கு அப்புறம் வந்து குளிச்சோம் அப்படின்னா இதனால வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதோ பூஜை பண்றது இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து okay. The Padma Purana declares that one who does not bathe in the morning is a sinner. So நம்ம வந்து பாவம் செய்தவர்களாகின்றோம். And fit to suffer in hell. நம்ம வந்து ஒரு கீழ் லோகங்கள் என்னென்ன பார்த்தோம் இல்லைங்களா, 7 லோகங்கள், அதுலதான் நம்ம போய் விடுவோம் அப்படின்னு. இங்க பிரார்த்த ஸ்நானா இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் எக்ஸப்ட் தோஸ் ஹூ ஆர் இல். சோ வந்து யார் வந்து உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸோனால இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பிரார்த்த ஸ்நானா வந்து இது அளிக்கிறது. சோ விதிவிலக்கு அளிக்கிறது. இந்த கேஸ் வேற வாட்டர் பாத் இஸ் நாட் பாசிபிள், தண்ணியில குளிக்க முடியல அப்படின்னா சிம்பிளி ரப் த பாடி வித் கிளீன் டேப் க்ளோத், டவல் பாத் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க, ஈர துணியில தொடச்சுக்கோங்க. இஃப் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட்லீஸ்ட் டேக் அ மந்திர பாத். மந்திர பாத்னா மந்திரம் சொல்லி தண்ணிய தலையில தெளிச்சுக்கிறது. அண்ட் மென்டல் பாத், மனசளவுல நம்ம நல்லா ஆத்துலயோ எங்கேயாவது நீந்தி நல்லா குளிக்கிற மாதிரி நம்ம மனசுல நம்ம மானசீகமா செய்யறது. எப்படி மானசீக பூஜை பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜெனரல் கைட்லைன்ஸ் ஆன் பாத்திங். சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிக்கிறதுக்கு கூட இங்க கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. A person should bath to purify himself after sex, a bad dream, and shaving and cutting hair. இது எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா குளிக்கணும். Cutting the finger nails,
ஸோ நெயில்ஸ் கட் பண்ணா கூட டோ நெயில்ஸ் கால்ல இருக்கிறது நெயில்ஸை கட் பண்ணாலும் குளிக்கணும். அண்ட் வாமிட் பண்ணாலும், எவாக்குவேஷன், கோயிங் டு த கிரிமிட்டேரியம், ஸோ ஏதாவது டெத்துக்கு போயிட்டு வந்தா, ஆஃப்டர் டச்சிங் த டெட் பாடி, ஸோ அந்த பாடியை வந்து நம்ம டச் பண்ணியிருந்தோம்னா, say a woman in her menstrual cycle, so பெண்கள் வந்து மென்சஸ் டைம்ல, அப்புறம் a chandala or a dead animal or its fat or bones, ஸோ இவங்களெல்லாம் பார்த்தா கூட நம்ம வந்து குளிக்கணும். ஒரு டெட் அனிமலை தொட்டுட்டோம், இட்ஸ் ஃபேட், அதோடைய கொழுப்பு, அதோடைய போன், இதெல்லாம் வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து குளிக்கணும். டு நாட் பேத் நேக்கட், எப்பவுமே வந்து நேக்கடா வந்து குளிக்க கூடாது. நம்ம உடம்புல ஏதாவது இடுப்புல கண்டிப்பா ஒரு துணி இருக்கணும். வியர கோபினா ஆர் க்ளோத் வித் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு கோவணம் மாதிரி ஏதாவது கண்டிப்பா வந்து கச்சா அப்படின்னு சொல்றாங்க, அதை கட்டிட்டு தான் வந்து குளிக்கணும். This shows respect to the personality of the water. இது வந்து நம்ம நீருக்கு கொடுக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. Before bathing in the morning, you must clean your mouth and teeth. So இத நம்மளுடைய வாயை வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கணும், பிரஷ் பண்ணி. இதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும். டூரிங் எவாக்குவேஷன், வின் யுவர் உபவிலா காயத்ரி த்ரெட், ஸோ அந்த காயத்ரி மந்திரம் சொல்வீங்க இல்லையா, அந்த அந்த த்ரெட் பூனல் இருக்கு பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் 2 times அரவுண்ட் இயர் ரைட் இயர், உங்களுடைய வலது காதுல நீங்க எடுத்து போட்டுப்பீங்க இல்லைங்களா. இட் ரிமைன்ஸ் பியூர் ஈவன் வென் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி பிகம்ஸ் இம்பியூர். ஸோ நம்ம ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சமயத்துல the holy தீர்த்தாஸ் ரிசைட்ஸ் இன் த ரைட் இயர். ஸோ ஏன் வந்து அந்த பூனலை தூக்கி நம்ம வந்து ரைட் இயர்ல போட்டுக்கிறோம் அப்படின்னா, அந்த வலது காதிலே வந்து கங்கை இருக்கிறது, அந்த கங்காஜலம் வந்து இதை வந்து பியூரிஃபை பண்ணிடும், அதனாலதான் அந்த மாதிரி பண்றோம். நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, பிராமணர்கள் வந்து மந்திரம் சொல்லும் போது இந்த வலது காதை வந்து இப்படி பிடிப்பாங்க, நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அதுக்காக தான், ஏன்னா வலது காதுல கங்கை பாய்கிறது. A woman purifies herself during her menstrual cycle by bathing on the 4th day. So on the 4th day அன்னைக்கு வந்து அவங்க வந்து குளிச்சிடுறாங்க, மென்சஸ் ஆன லேடிஸ். A woman possessing a bad mind is purified by her menstrual flow. So அவருடைய உடலும் மனமும் வந்து அந்த ரத்தம் வெளியேறுவதனாலே சுத்தமாக்கப்படுகிறார்கள். So sources of water, different sources of water have different powers to cleanse. So ஒவ்வொரு தண்ணிக்கும் வந்து ஒவ்வொரு இடத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பவர் இருக்கிறது. So beginning the best, one should bathe in the Yamuna or Ganga. கங்கை நதியிலோ யமுனை நதியிலோ குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்புறம் இல்லைன்னா வேற மற்ற நதிகள்ல தெய்வீகமான அனதர் ஹோலி ரிவர்ல குளிப்பது. சோ தீர்த்த சச் ஓஷன், ஜெகநாதபுரியில என்ன இருக்கு, கடல் இருக்கு, அங்க குளிக்கிறதும் ரொம்ப சிறந்தது. A river that runs directly into the sea, ஒரு ட்ரிபியூட்டரியா இருந்து அது வந்து கடல்ல கலக்குது பாத்தீங்களா, அது வந்து அந்த சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல குளிக்கிறதும் நல்லது. Any river, canal, pond, lake, waterfall or water drawn from a well, ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கூட குடிக்கலாம். ஆர் எனி அதர் கிளீன் வாட்டர், எந்த தண்ணியில வேணா சுத்தமான தண்ணியில நம்ம வந்து குளிப்பது சிறந்தது, சால சிறந்தது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவுஸ் ஹோல்டர் should bathe 2 times a day. ஸோ கிரகஸ்தர்கள் வந்து 2 தடவை குளிக்கணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அண்ட் வனப்பிரஸ்தாஸ், வனப்பிரஸ்தாஸ் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ், வீட்லயே தான் இருப்பாங்க, ஆனா இல்லறவாசியா இருக்க மாட்டாங்க. இன்னும் வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு சன்னியாசிகளா போறாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது வனப்பிரஸ்தா. should bathe 2 times a day, 2 தடவை குளிக்கணும். A சன்னியாசி should bathe 3 times. ஒரு சன்னியாசி இருக்கிறவர் வந்து 3 times குளிக்கணும். பிரம்மச்சாரி may take only 1 bath a day. ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறவர் ஒரே ஒரு தடவை தான் குளிக்கணும். whenever a person is not able to bathe in water, தண்ணில குளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல he can bathe the chanting ஹரே கிருஷ்ண மந்த்ரா. சோ அப்போ மந்திரத்தை சொல்லி, மந்திர ஸ்நானா, எப்படி மந்திரத்தை சொல்லி தண்ணியை வந்து தலையில தெரிச்சுக்கிறதுனால நம்ம குளிச்ச மாதிரி ஆகுது, அதுதான் வந்து மந்திர ஸ்நானா. Follow the hygienic principles prescribed in the Vedic rules.
whether one lives in India or outside India, எங்க இருந்தாலும் சரி, he is called a yavana or milecha if he does not follow the Vedic principles. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இந்த பேர் மிலேச்சா இல்லைன்னா யவனா அப்படின்னு சொல்றாங்க. So one who does not actually follow the hygienic principles, சுத்தமா எப்படி இருக்கிறதோ அதை வந்து யார் ஃபாலோ பண்ணலையோ, in Vedic rules and regulations will be subjected to many contagious diseases. அப்படி நம்ம வந்து சுத்தமா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கண்டேஜியஸ் டிசீசஸ் வந்து நிறைய, இந்த டிசீசஸ் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. Because the students in this Krishna conscious movement are advised to follow the Vedic principles. So இந்த கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வேதிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். So they naturally become hygienic. அங்க இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவர்கள் வந்து இயற்கையாகவே தூய்மைப்படுத்தப்பட்டு விடுகிறார்கள். So otherwise ஏன்னா அவங்க கரெக்டா அந்த நெறிமுறைகள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறாங்க, பல் விளக்குறாங்க, குளிக்கிறாங்க, கைகளை வந்து தூய்மையா வச்சிருக்கிறாங்க, ஆச்சமனம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே பண்றதுனால அவங்க வந்து ஹைஜீனிக்கா இருக்காங்க. அதர்வைஸ் வேர் இஸ் த ப்ரூஃப் தட் ஹி லவ்ஸ் கிருஷ்ணா? வாட் இஸ் த டிஃபிகல்டி ஆஃப் என்ஃபோர்சிங் தீஸ் ரூல்ஸ்? தே ஆர் ரூல்ஸ் அண்ட் தே ஆர் சிம்பிள் ரூல்ஸ். இதெல்லாமே நமக்கு வந்து டெய்லி ஃபாலோ பண்ற சிம்பிள் ரூல்ஸ் தான் அண்ட் மஸ்ட் பி ஃபாலோ. ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சிம்பிளா இருந்தாலும் கண்டிப்பா இட் இஸ் அ மஸ்ட். So one must be prepared to follow the rules of Krishna. So இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சாஸ்திரம் சொல்கிறது. சோ அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதர்வைஸ் வேர் இஸ் த ப்ரூஃப் தட் ஹி லவ்ஸ் கிருஷ்ணா? சோ அப்படி அவர் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாம நான் கிருஷ்ண பக்தன், நான் கிருஷ்ணரை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிறதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இங்க வந்து சொல்லியிருக்கிறார். I stress on this cleanliness very much. So நான் இந்த cleanliness ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன். If they keep unclean, I chastise them like anything. நான் வந்து அவங்கள துரத்திடுவேன். அன்கிளீனா இருந்தா, டர்ட்டியா இருந்தா. They have learned this art. So எப்படி சுத்தமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அத வந்து என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்காங்க. I always say cleanliness is next to godliness. So cleanliness அப்படிங்கிறது கடவுளுக்கு சமமானது இல்லைங்களா? கடவுளை நம்ம போகணும், கடவுள் பக்கத்துல நம்ம நெருங்கி போகணும் அப்படின்னா cleanliness அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்.